ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம வீடெல்லாம் ரொம்ப நசன்னு இருக்கும். அதுலேயும் கிச்சன் சொல்லவே வேண்டாம். ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும். நமக்கு நின்று வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மழை காலத்தில் நம்மளோட கிச்சன் எப்போவுமே நல்ல சுத்தமாகவும் நீட்டாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனையோடய இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மழை காலத்தில் நம்ம கிச்சனை நல்ல நீட்டாகவும் சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட அடுப்பு, கிச்சன் மேடை, சிங்க் ஏரியா இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு நிறைய சின்ன சின்ன கொசு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிச்சனில் தான் நம்ம நிறைய காய்கறிகள், பழங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால இங்கே தான் கொசுவெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம கலந்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம கிச்சன் மேடை, அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு காஞ்ச துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதும் இதையே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுறலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க வினிகரோட ஸ்மெல்லுக்கு கருப்பாம்பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. நீங்கள் நைட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அடுப்பு துடைக்கும் போது இதையே நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுருங்க. வினிகர் இந்த அடுப்பில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து துடைக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக துடைச்சாலே போதும், எல்லா அழுக்குமே கம்ப்ளீட்டாக வந்துடும். கவுண்டர் டாப் அடுப்புன்னு மட்டும் இல்லை, கிச்சனில் இருக்க கபோர்டையுமே நம்ம இதை யூஸ் பண்ணியே துடைக்கலாம். நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு தடவையும் கபோர்டு திறந்து டப்பா எடுக்கும் போதெல்லாம் நம்ம கையில் இருக்க எண்ணெய், அழுக்கு எல்லாமே இந்த டோர் ஹேண்டில், டோரில் எல்லாத்துலேயும் ஒட்டி இருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த லிக்விட் வச்சே க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் கரையெல்லாம் லைட்டாக இருக்கும் போதே தொடச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு தொடச்சோன்னா நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அதிகமான டைமும் எடுத்துக்கும். ஸோ நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி கபோர்டோட கதவையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட கிச்சனில் கருப்பாம்பூச்சியோட தொல்லை சுத்தமாக இருக்கவே இருக்காது. பெரும்பாலான வீட்டில் இந்த மாதிரி சிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்க கபோர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிங்க்கில் இருந்து தண்ணி கீழே ஒழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால மற்ற பொருட்கள்லாம் வைக்கிறத விட இதை நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட், கிச்சன் கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்ப்ரே, பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சஸ், சிங்க் கழுவுற ப்ரஷஸ் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயத்தில் இந்த கபோர்டில் இருந்து நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் சிங்க்குக்கு கீழே இருக்கிறதுனால இந்த கபோர்டில் நிறைய கருப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவில் நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இப்போது இந்த டப்பாவை எடுத்துகிட்டு போய் நம்ம சிங்க்குக்கு கீழே இருக்க ஏரியாவில் வச்சிடலாம். சோடா உப்புக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து வர பேட் ஸ்மெல்லையும் இந்த சோடா உப்பு எடுத்துரும். இது கூடவே நான் கொஞ்சமாக நாஃப்தலின் பால்ஸும் எடுத்திருக்கேன். அதாவது அண்டுருண்டன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ நமக்கு கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது. ஒவ்வொரு தடவை நம்ம இந்த கபோர்டை திறந்து மூடும்போதுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்கையும் நல்லா கழுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 அண்டுருண்டையும் இந்த ஓட்டையில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிங்க் குழாயிலிருந்து வர கருப்பாம்பூச்சி தொல்லையும் நமக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க வினிகரோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சி சுத்தமாக வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, அரிசியில் நிறைய வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். வண்டு பூச்சி மட்டும் இல்லாமல் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய வேப்பிலை தான். பொதுவாகவே வேப்பிலை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிருமி நாசினி.
இதை வந்து நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசியில் போடுங்க. இந்த வேப்பிலையை வந்து நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா இதோட கசப்பு வந்து நமக்கு அரிசியில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை வந்து காஞ்சி போயிருச்சுன்னா அது வந்து சருகாகி இந்த அரிசியோட கலக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் கட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த வேப்பிலையோட வாசத்துக்கு அரிசியில் வண்டு பூச்சியும் சுத்தமாக வரவே வராது. அரிசியில் மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் கப்போர்டில் பருப்பு மசாலா பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலையும் குட்டி குட்டி வண்டு கரப்பான் பூச்சி எல்லாம் வரும். ஸோ இந்த கப்போர்ட்லேயுமே நம்ம வந்து டப்பா கடையில் கொஞ்சமாக வேப்பிலையை போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து வண்டு கரப்பான் பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. வேப்பிலை வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்றதுனால இதோட வாசத்துக்கே இந்த பூச்சிகள்லாம் வரவே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை நேரத்தில் பருப்பு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இந்த பருப்பில் மட்டும் இல்லை, நம்ம வந்து சாம்பார் வைக்கிற பருப்பு, கடலை பருப்பு, இது எல்லாத்துலேயுமே இதே பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கும். ஸோ எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, இதில் வண்டோ பூச்சியோ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இலை தான், அதாவது பே லீஃப். இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு இந்த பருப்பில் வண்டோ பூச்சியோ சுத்தமாக வரவே வராது. இந்த பிரியாணி இலையை நீங்கள் வந்து பருப்பு வகைகளில் மட்டும் இல்லை, நமக்கு வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி மாவு வகைகளையும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுலேயும் நமக்கு வந்து வண்டோ பூச்சியோ வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கிச்சனில் எல்லார் வீட்லேயுமே கால்மீதி போட்டிருப்போம். கிச்சனில் சிங்குக்கு கீழே போட்டிருக்க கால்மீதி பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கும். நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது, காய்கறிகள் கழுவும் போதெல்லாம் தண்ணி வந்து அதில் தெரித்து ஈரமாயிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு காஞ்சிரும். ஆனால் மழை காலத்துலனா இந்த கால்மீதி வந்து காயாமல் நசு நசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிச்சன் முழுக்கவே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கால்மீதி மட்டும் காயாமல் ஈரமாகவே இருந்ததுன்னா இதிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம முகத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பவுடர் தான். இப்போ இந்த பவுடரை கால்மீதியில் நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கால்மீதியில் இருக்கிற ஈரத்தை பவுடர் வந்து நல்லா டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும். கால்மீதி நமக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். இதில் வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க பவுடரோட ஸ்மெல் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே வரும். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேர் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிச்சன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இந்த கிச்சன் டவலை ஒரு ப்ராப்பரான மெத்தடில் வாஷ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். இதை வந்து நம்ம எப்பவும் போல் மற்ற துணிகள் துவைக்கிற மாதிரி சோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணோன்னா இதில் இருக்க எல்லா அழுக்குமே நமக்கு வந்து போகாது. ஸோ என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும். தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிச்சன் டவலை இது உள்ளே போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனேவே இந்த துணியை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கிறதுனால இந்த துணியில் இருக்க அழுக்கு கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாக போயிடும். இதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் சோப் பவுடர் போட்டு இந்த துணியை நல்லா துவைச்சி காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட கிச்சன் டவலுமே நல்ல சுத்தமாக இருக்கும். இந்த மழை நேரத்தில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறத விட நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மழை நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே சளி, ஜலதோஷம், தொண்டவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடிக்கடி மருந்து மாத்திரைன்னு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து டெய்லியுமே ஈவினிங் டைமில் எப்பவும் போல் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மூலிகை டீ வந்து குடிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து துளசி டீ தான் போட்டுட்ருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு 8லேருந்து 10 துளசி இலையை இந்த மாதிரி 2ஆக பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சளி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் வந்து சாதாரண துளசியை விட கருந்துளசி சேர்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கூடவே நான் வந்து இந்த அளவுக்கு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். இதே உள்ளே சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சைஸில் ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிடுங்க. இப்போ நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கம கமன்னு துளசி டீ ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு மூலிகை டீ குடிச்சிட்டு வரும்போது நமக்கு சளி, ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.